வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2 சிக்கன் அண்ட் 2 வெஜிடேரியன். அந்த 2 வெஜிடேரியனில் ஒரு ஸ்வீட் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டர். ஸோ சிக்கன்னா இல்லை இந்த வாரம் வெஜிடேரியனா, யாருக்கு என்ன பரிசு போக போகுது, அண்ட் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இப்போ நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ண. வணக்கம். வணக்கம். அண்ட் இந்த வாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க 2 சிக்கன் ரெசிபி இருக்கு அண்ட் ஒரு ஸ்வீட், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஸ்டார்டர். ஸோ எப்படி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் சிக்கனா இல்லை வெஜிடேரியன் பார்த்துடலாம்? ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் பார்த்துடலாம், அப்புறம் சிக்கன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக டெசர்ட் பார்த்துடலாம். ஓகே ஃபைன். அப்போ வந்து சைனீஸ் வெஜிடேரியன் பால்ஸை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸோ சைனீஸ் வெஜிடபிள் பால்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் மேம்? இது வந்து ஒரு ஸ்டார்டர் மேம், ஸ்டார்டர் ரெசிபி. என்னன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டர் நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த சைனீஸ் வெஜிடபிள் பால்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளோர், எண்ணெய், நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, துருவிய கேரட், துருவிய கேபேஜ், மைதா மாவு, நறுக்கிய குடைமிளகாய், கொத்தமல்லி, உப்பு, வினிகர், சில்லி சாஸ், சோயா சாஸ், கலர் பவுடர், பச்சை மிளகாய், கெச்சப், மிளகாய் தூள். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்த்தாச்சு. அண்ட் எல்லாமே நல்லா பரவலாக எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பரவலான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி ஒரு பாலா எடுத்து. ஆமாம். ஃபர்ஸ்ட் நல்லா துருவிய கோஸ், அதை தொடர்ந்து துருவிய கேரட், குடைமிளகாய், அதுக்கப்புறம் நன்றாக நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வினிகர் தேவையான அளவுக்கு, கிரீன் சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ், அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மைதா, தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் அண்ட் ஃபுட் கலர் தேவைப்பட்டா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நமக்கு நிறைய நறுக்கிய காய்கறிகள்லேயே தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியான மிக்சர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை பால் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹையில் இருக்கணும், அதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு நிதானமாக குக் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் சைனீஸ் வெஜிடபிள் பால்ஸ். சார் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்டார்டர் சைனீஸ் வெஜிடபிள் பால்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சைனீஸ் சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர்லாம் ஆட் பண்ணி ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருக்கேன் சார். ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏன் இந்த ரெசிபியை சூஸ் பண்ணி? ஒரு ஸ்டார்டர் கொடுக்கலான்னு தோணுச்சு சார். ஸோ எப்படி இருக்கீங்க பியூலா? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் நீங்க எடுத்துட்டு வந்த ரெசிபியும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கிரீன் சிக்கன் பண்ண போறோம். ஸோ முதல்ல அந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா? ஸோ கிரீன் சிக்கனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சிக்கன், வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பச்சை மிளகாய், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, எலுமிச்சம்பழம், தயிர். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. தேவையான பொருட்கள் இது இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கிச்சனில் எப்போவுமே இருக்கிற பொருட்கள் வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு நம்ம வந்து பவுடர்ஸ்னு எதுவுமே எடுத்துக்கல. என்னதான் கிரீன் கலராக பண்ணாலும் கொஞ்சம் அப்படி கரம் மசாலா இல்லை கொஞ்சம் ஒரு அதை நம்ம போட்டோம்னா அதுவே போதுமா? பரவாயில்ல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம கிரீன் சிக்கன்னு சொன்னால் அந்த பச்சை கலர் விஷயங்கள்லாம் போட்டு அரைக்க வேண்டியிருக்கும். முதல்ல அதை பண்ண போகிறோமா இல்லை சிக்கனை வந்து அதை அரைக்கணும், புதினாவை தான் போட்டு ஃபர்ஸ்ட் அரைக்க போகிறோமா? ஓகே, அப்போ நம்ம வந்து ஜாரை எடுத்துருவோம். ஜாரில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணோம்னா மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு புதினாவை தொடர்ந்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்சி ஜார் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால முதல்ல அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி, அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த
சிக்கன் இருந்துச்சுல்ல அதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இந்த கிரீன் கலர் பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் தயிர் அண்ட் லெமன் ஃபியூ டிராப்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த கிரீன் சிக்கனை அப்படியே போட்டுட்டு சிம்ல வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணணும். அண்ட் குக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம வந்து சிம்ல இல்லைன்னா மீடியம்ல வச்சு நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் சிக்கன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இது ரெண்டுத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி போட்டோம். எதுனா நம்ம க்ரீன் சிக்கன் சூஸ் பண்ணீங்க? ஏன் இது க்ரீன் சிக்கன்? என்ன ஸ்பெஷல் இதில்? நார்மலாக நம்ம எப்போ மிளகாத்தூள் போட்டு பண்ணி தான் பார்க்குறோம் இல்லையா, க்ரீன் கலரில் பண்ணலான்னு சொல்லிட்டு. க்ரீன் கலரில் பண்ணணும்னா என்ன போட்டீங்க? க்ரீன் கலருக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இந்த அரைச்ச மசாலா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் தான் ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் எல்லாம் அந்த ஸ்டார்ப்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த சிக்கனை வந்து அதில் போட்டு அப்படியே குக் பண்ணும். சிம்மில் வச்சு குக் பண்ணும். ஓகே. ஸோ சரளா நீங்கள் வந்து செய்ய போகிறது பெப்பர் சிக்கன்னு நான் சொல்லிட்டேன். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே. அண்ட் பெப்பர் சிக்கனுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன், அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன், நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், நறுக்கிய தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, கடல் பாசி. ஸோ இவ்வளோதான் தேவை. அப்படி இல்லை இவ்வளோ தேவை. அண்ட் சிக்கனை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வந்து ஏதாவது மேரினேட் பண்ண போறோமா இல்ல குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஜஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடற்பாசி இது எல்லாத்தையும் போட்டோம். இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டோம் தேவையான அளவு. தக்காளியை தொடர்ந்து கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு அதை குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா அண்ட் சிக்கன் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில அந்த சிக்கன் நல்லா ஃபுல்லா குக் ஆகி ட்ரையா கிடைக்கும் போது நம்ம ஃபைனலா நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம முதல்ல கூட வந்து கருவேப்பிலையே போட்டிருக்கோம், அதை நீங்கள் எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பெப்பர் சிக்கனுக்கான செய்முறை விளக்கம். நீங்கள் ஏமா பெப்பர் சிக்கன் செலக்ட் பண்ணீங்க? பெப்பர் சிக்கன் வந்து குழந்தைங்க வந்து சில்லின்னா எடுத்துடுவாங்க. கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் இது கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. குழந்தைகளுக்கு வேண்டி தான் இது சூஸ் பண்ணீங்க? ஆமாம். பொதுவாக குழந்தைகளாம் ஃப்ரைட் ஐட்டம் தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாம் சார், இது ஃப்ரை தானே? இது ஃப்ரை இல்லை, நான் சொன்ன டீப் ஃப்ரை. சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சோ இந்த ரங்கூன் புட்டு எங்க பிடிச்சிங்க? என்ன விஷயம் இது வந்து காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல். இது காரைக்குடி சைடுல எல்லா கல்யாணத்துலயும் இந்த மாதிரி டிஷ் போடுவாங்க.
பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது கேசரி மாதிரி இருக்கும். ஆஹா, ஆனால் இதில் வந்து நம்ம வெல்லம் போட்டு செய்வோம், ஆஹா. தேங்காய் போட்டு செய்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபைன். அதான் பாக்குறதுக்கு கேசரி மாதிரி இருந்தாலும் அதுல வேற வேலைகள்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் மாடே இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரங்கூன் புட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெல்லம், துருவிய தேங்காய், ரவை, ஏலக்காய் பவுடர், முந்திரி, உப்பு, நெய். ஸோ மேம் என்னன்னா எப்போவுமே வந்து எப்பயாவது தான் வருவாங்க, ஏன்னா அவங்க சென்னையில் கிடையாது, வெளியூர்லேருந்து வராங்க, நம்ம ஷோக்காகவே வருவாங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாமே அப்படின்னா அந்த இன்க்ரீடியண்ட்டில் வேலை நமக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதை வந்து அப்படியே ஒரு ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை ஒன்றா வந்து வேற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணுறது தானே. ஆமாம், இதை வந்து பாகு காய்ச்சிக்கணும். நான் சொன்னேன்ல ட்ரையாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாக காய்ச்சி போகிறோம். மேம் அதுக்கு பேன் எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ பாக காய்ச்சும் போது நமக்கு அந்த பக்கம் ஏதாவது வேலைகள் இருக்கா மேம்? இதெல்லாம் வறுக்கணும் மேம். அப்போ வறுக்கிறது இங்கே வச்சுக்கலாம், பாக இந்த பக்கம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் தண்ணி தான் அளவு. அதை வந்து கரைக்கிறோம். கரைச்சதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நெய் விட்டு முதல்ல முந்திரியை வறுத்து எடுக்கணும். முந்திரியை தொடர்ந்து வந்து துருவிய தேங்காய் வறுத்து எடுக்கணும். தேங்காவை தொடர்ந்து ரவையை வறுத்து எடுக்கணும். ரவை கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போதே அப்படியே சிம் பண்ணிட்டு நம்ம துருவின தேங்காய் இருக்குல்ல அதை ரவையில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல்லத்தையும் நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிட்டு அண்ட் அதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுறோம். அண்ட் வெல்லம் கரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் ஆட் பண்ணிடணும். இதை வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த புலபுலான புட்டோட பதம் வரும். அந்த புட்டோட பதம் வரும்போது நம்ம கேஷ்யூவை அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ரங்கூன் புட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்கள். சார் இது நம்ம கேசரி மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் கேசரியில் வந்து நம்ம தேங்காய் போட மாட்டோம். இது சர்க்கரையில் பண்ணுறது, வெல்லத்தில் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை வந்து உடம்புக்கு கெடுதி. இது வெள்ளத்தில் பண்ணுறது நல்லாயிருக்கும். செட்டிநாடு சைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே. ஹெல்த்தினா என்ன வகையில் ஹெல்த்தின்னு சொல்கிறீங்க? சார் ஜீனி சேர்த்து செய்கிறோம், அது செய்ய மாட்டோம் இதில். ரெண்டாவது வந்து தேங்காய் சேர்ப்போம், அது வந்து வயிற்று பொண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரவையில் தானே செஞ்சீங்க? ஆமாம் சார். பொதுவாக ரவை வந்து கெடுதி உடம்புக்கு. ஓ, ஏன்னா மைதா பேஸ்ட்டு, அதனால கெடுது. அதனால கேட்டேன், ஹெல்த்தின்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். இல்லை நம்ம வெல்லம் வெள்ளை சர்க்கரை எல்லாம் சேர்க்கிறோம், வெள்ளை சேர்க்காம பண்ணுறோம்ல, அதனால சொல்கிறேன். இப்போ 4வது பரிசு அல்லது கான்சலேஷன் பரிசு இது யாருக்கு சார் டிசைட் பண்ணிருக்கீங்க? வெஜிடபிள் சைனீஸ் பால்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ 3வது பரிசு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. ஸோ இது யாருக்கு? சிக்கன், பெப்பர் சிக்கன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ் எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ 2 பேர் தான் இருக்காங்க, 2 பரிசுகள் இருக்கு. அண்ட் செகண்ட் பரிசு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டின்னர் செட். ஸோ இது யாருக்கு டிசைட் பண்ணிருக்கீங்க சார்? ரங்கூன் புட்டு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு டின்னர் செட். கங்க்ராட்ஸ். நமக்கு இந்த வாரம் எந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் பரிசுன்னு சார் முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கான கிரீன் சிக்கனுக்கு. ஸோ இவங்களுக்கு தான் இந்த வாரம் மிக்சர் கிரைண்டர் போக போகுது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் உங்களுக்கு தான். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ சார் நம்ம ஃபீட்பேக்ஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா. ஓகே. ஸோ ஃபீட்பேக்ஸ் நம்ம வந்து 4வது பரிசுலேருந்து என்ன அதில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க ஏதோ மிஸ்ஸிங்? அது என்ன மிஸ்ஸிங்னா சரியாக குக் ஆகலை. ஓஹோ. ஃபஸ்ட்டு அது ரீசன் ஏன் சரியாக குக் ஆகலைன்னா அவங்க பால்ஸ் பெருசாக போட்டாங்க. இந்த பால்ஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்கன்னா குக் ஆகும். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் பால்ஸில் கார்ன்ஃப்ளவரும் நம்ம மைதாவும் ஆட் பண்ணுவோம். கார்ன்ஃப்ளவரும் மைதா ஆட் பண்ணும்போது மற்ற பால்ஸ்லாம் பொட்டேட்டோ ஆட் பண்ணுவாங்க இப்போ கான்ட்ரிலாம். ஆனால் சைனீஸில் வந்து இது பொட்டேட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இந்த ஃப்ளார் தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளார் குக்காக இருக்கு, இட் வில் டேக் டைம். அதனால் சின்ன சின்ன பால்ஸாக போட்டால் அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இன்னொரு விஷயம், மாவு கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஜாஸ்தி பண்ணலாம். அப்போ சீக்கிரம் மாவும் குக் ஆயிரும், வெஜிடபிள் குக் ஆயிரும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக பொதுவாக இந்த பால்ஸ் தரும்போது டொமேட்டோ கெச்சப் பதிலாக ஹாட் கார்லிக் சாஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொன்னால்
நம்ம மஞ்சூரியன் சாஸ் பண்ணி பண்ணலாம். மஞ்சூரியன் சாஸ் பண்ணி இந்த பால்ஸை மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சூரியன் சாஸ்லாம் வீட்டிலே பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணிவிட்டு, ஆனியன் சாப் பண்ணிவிட்டு, க்ரீன் சில்லி இதனால தான் நல்லா சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் விட்டு லைட்டாக வதக்கிட்டு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இது 2 மட்டும் ஆட் பண்ண போதும். சால்ட்டு, சுகர் வேணும்னா ஸ்பைசி வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த சாஸியாக வரும்போது இந்த பால்ஸ் போட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஈவன் ட்ரையாக இருந்தாலும் ஸ்டார்டராக இருந்தாலும் அதை கூட கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஓகே. நம்ம முழுக்க ட்ரை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த வாட்டி அதை க்ளீன் பண்ணலாம். ஓகே, க்ளீன் போல்ட் ஆக்கலாம் சார். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்த 3வது பரிசு நமக்கு வந்து பெப்பர் சிக்கனில் என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? பெப்பர் சிக்கனில் ரா ஃப்ளேவராக இருக்குது அந்த மசாலா. இந்த மசாலாஸ் வந்து ரா ஃப்ளேவராக இருக்குது. ஆனால் அவங்க சொன்னாங்க சில்ட்ரன்ஸுக்கு நல்லா இருக்கும்னு. ஆனால் ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பைசி சாப்பிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பைசி ஜாஸ்தியாக இருக்குது. அது பெப்பர் ஸ்பைசி இல்லாமல் மசாலாவோட ஸ்பைசி ஜாஸ்தியாக இருக்குது. பெப்பரோட ஸ்பைசி இருந்தால் பரவாயில்ல, மசாலாவோட ஸ்பைசியும் ஜாஸ்தியாக இருக்குது. அது கொஞ்சம் ராவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காக இருக்கலாம். அந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் வரும்போது கொஞ்சம் டார்க் அந்த கருப்பு கலர் அந்த கொண்டு வந்தோன்னா நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் கலரில் இருக்குது. ஏன்னா பெப்பர் கம்மி, மசாலா மற்ற மசாலாஸ் ஜாஸ்தி. ஓகே. ஆமாம், நம்ம பெப்பர் சிக்கன்றத வித் லுக்கை கண்டுபிடிச்சிற அளவுக்கு அது இருக்கும். பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். சிம்பிளாகவே செய்யலாம் பெப்பர் சிக்கன். ஒன்றும் இல்லை, வீட்டில் நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவி ஏதாவது பண்ணுறீங்கன்னா சும்மா 4-5 பீஸ் அதிலிருந்து குழம்புலேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வெங்காயம் சும்மா வதக்கிட்டு, வெங்காயம் அதில் கருவேப்பிலை 2 சும்மா தக்காளி போட்டு அப்படியே வதக்கிட்டு வெறும் பெப்பர் மட்டும் போட்டால் போதும். வெறும் பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு இன்னைக்கு எடுத்திங்கனால அந்த பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் ட்ரைக்கு. ஓகே ஃபைன். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈஸியஸ்ட் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காருப்பாங்க. அப்படியே ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து அடுத்த ஸ்வீட்ல மேம் வந்து நீங்க சொன்ன காரணம் தானா? அது அந்த காரணமும் இருக்கு. இன்னொரு காரணம் அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த கேசரி மாதிரின்னு சொன்னாங்க. அந்த கேசரியோட டெக்ஸ்சராக இருந்தாலும் சரி, அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு எடுக்கும் போது அப்படி நல்லா அல்வா மாதிரி அந்த மாதிரி வரணும். அந்த குக்கிங் டெக்ஸ்சர் அதில் கம்மி. மெயினாக இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும். அந்த லைட்டாக அந்த ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் ஓவர் குக்குடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது அந்த ஓவர் குக்கெலாம் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணணும். அதை நல்லா பண்ணியிருக்கலாம். என்ன வாங்குறதுக்கு முன்னாடி ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். இப்படி கிஃப்ட் கொடுத்து ஆஃப் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா சார்? கிஃப்ட் கொடுத்தோன்னா அப்படியே காம ஆயிட்டாங்களே. ஐயோ இருங்க, முதல் பரிசு வாங்கிட்டீங்க அப்படின்னு நான் தான் எழுப்பணும் போல. ஸோ என்ன பெஸ்ட் அதில் ஃபீல் பண்ணீங்க? அவங்க சொன்ன அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அந்த மேரினேஷன் நல்லா உள்ள சிக்கனில் போயிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்லோ குக் பண்ணதுனால அது அந்த அந்த சிக்கனில் அந்த மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அந்த காம்பினேஷன், அந்த மின்ட்டு இது கொத்தமல்லியோட காம்பினேஷன் அது நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் கொடுத்தாச்சு கிஃப்ட் நம்ம. ஃபைன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லைஃப் மாதிரி தாங்க. அதாவது வந்து பார்த்து நம்ம எதை பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நினைப்போமோ அதை தான் நம்ம கையிலேயே போட்டு உடைப்போம். இன்னொன்று அப்படியே ஏனோ தானோ அது இங்கே தான் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்போ எடுங்களேன் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நேராக அங்கேயே கிடைக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம், அது நம்மளை வந்து இந்த ரெசிபி மாதிரி கைவிட்டுரும். நம்ம வந்து எனக்கு தெரியும் அப்படியே கேஷுவலாக பண்ணுவோம், டப்புன்னு நம்ம ஆள் பாருங்கள் இப்படி கெத்தாக அயன் லேடியாக உட்காந்துருக்காங்க. அது மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இது என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம பார்த்து தான் செய்கிறோம், எதையுமே நம்ம ஈஸியாக பண்ணல, பட் அது போய் அமையிறது அப்படி அமைஞ்சிடும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இல்லையா? அதனால எப்போவுமே குக்கிங்கும் பிளானிங் தான். அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா பிளானிங் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும்ல. ஸோ அப்படி ஒரு சில பேருக்கு இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு.